ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்திற்கு எதிராக முதலில் ஆயுதம் ஏந்தி போராடிய இந்திய விடுதலை போராட்ட வீரரான மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூர்வதில் பெருமையடைகின்றோம். மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் 1710 ஆண்டு ஜூலை மாதம் 11 தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் கட்டாலங்குளத்தில் பிறந்துள்ளார். 1759 ஆண்டு நவம்பர் மாதம் 18 தேதி அன்று நடுவுக்குறிச்சி என்ற இடத்தில் அழகுமுத்துக்கோனும் அவரது முதன்மை வீரர்கள் 6 பேரும் பீரங்கியின் வாயில் கட்டப்பட்டு கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டு வீர மரணம் அடைந்தனர். தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கட்டாலங்குளம் சீமையின் அரசராக இவர் திகழ்ந்தார். இந்தியாவின் முதல் சுதந்திர போர் 1857 என கருதப்படுவதற்கு முன்பே 1750களிலேயே ஆங்கிலேயர்களுக்கு வரி செலுத்த மறுத்து புரட்சி வெடிக்க செய்தவர் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள் ஆவார். தந்தையின் மறைவுக்கு பிறகு தனது 22வது வயதில் கட்டாலங்குளத்தின் மன்னராக பொறுப்பேற்றார். எட்டயபுரம் மன்னர் ஜெகவீர ராம பாண்டிய எட்டப்பருடன் நெருங்கிய நண்பராகவும் அவரது முதன்மை படை தளபதியாகவும் விளங்கினார். வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம் மண்ணில் வரி வசூலிப்பதை அழகுமுத்துக்கோன் கடுமையாக எதிர்த்தார். வரி வசூலிக்க நினைத்தால் உங்கள் தலை இந்த மண்ணில் உருளும் என ஆங்கிலேயர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து கடிதம் எழுதினார் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்கள். 1755 எட்டயபுர பாளையத்தில் ஆங்கிலேய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார். இதுவே வெள்ளையர்களுக்கு எதிராக இந்த மண்ணில் நடந்த முதல் போராக கருதப்படுகிறது. நேருக்கு நேர் போரிட பயந்த ஆங்கிலேய படை சதித்திட்டம் தீட்டி அழகுமுத்துக்கோனையும் அவரது வீரர்களையும் கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு சிறைப்பிடித்தது. ஆங்கிலேயர்களிடம் மன்னிப்பு கேட்டு வரியை செலுத்த ஒப்புக்கொண்டால் உயிர் பிழைக்கலாம் என நிபந்தனையை அவர் நிராகரித்தார். 1759 ஆண்டு நவம்பர் மாதம் 18 தேதி அன்று கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டு வீர மரணம் அடைந்தார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்திற்கு எதிராக முதலில் ஆயுதம் ஏந்தி போராடிய இந்திய விடுதலை போராட்ட வீரரான மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றோம். தமிழகத்தின் மிக முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவராகவும் சிறந்த தமிழ் அறிஞராகவும் திகழ்ந்த நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். இரா நெடுஞ்செழியன் அவர்கள் 1920 ஆண்டு ஜூலை மாதம் 11 தேதி பிறந்துள்ளார். 2000 ஆண்டு ஜனவரி மாதம் 12 தேதி இயற்கை எய்தியுள்ளார். இவருடைய இயற்பெயர் இரா கோ நாராயணசாமி ஆகும். தந்தை பெரியாரின் திராவிட கொள்கைகளாலும் தமிழ்மொழி பற்றினாலும் ஈர்க்கப்பட்டு தன் பெயரை நெடுஞ்செழியன் என மாற்றிக்கொண்டார். 1920 ஆண்டு ஜூலை மாதம் 11 தேதி அன்று நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் பிறந்துள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றவர். இவரது கல்வி தகுதியை பாராட்டி மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1972 இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. பேரறிஞர் அண்ணாவால் நாவலர் என்றும் நடமாடும் பல்கலைக்கழகம் என்றும் போற்றப்பட்டவர். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டிலுமே பொதுச் செயலாளராகவும் மிக நீண்ட காலம் நிதி அமைச்சராகவும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவர்கள். தமிழக வரலாற்றில் மிக முக்கிய அரசியல் திருப்பங்களின் போது இருமுறை இடைக்கால முதலமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார். 1969 CN அண்ணாதுரை மறைந்த போது முதலமைச்சராக இருந்தார். அதேபோல் 1987 மாக்கோ ராமச்சந்திரன் அவர்கள் மறைந்த போது முதலமைச்சராக பதவியேற்றார். அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய 4 முதலமைச்சர்களின் அமைச்சரவைகளிலும் மிக முக்கிய கேபினெட் அமைச்சராகவும் குறிப்பாக நிதி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் சிறப்பாக பணியாற்றினார்
இரா. நெடுஞ்செழியன் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டதில் இருந்து அதன் முக்கிய தூணாக விளங்கினார். பின்னர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பொதுச் செயலாளராகவும் செயல்பட்டார். திராவிட இயக்க கொள்கைகளை பரப்ப மன்றம் என்ற சொந்த வார இதழை நடத்தினார். மேலும் நம் நாடு, மாலை மணி, சுதந்திர நாடு போன்ற நாளிதழ்களின் ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார். இரா. நெடுஞ்செழியன் அவர்கள் சிறந்த எழுத்தாளரான இவர் பண்டை கிரேக்கம், பாவேந்தர் கவிதைகள், திறனாய்வு, நீதி கட்சியின் வரலாறு மற்றும் திருக்குறள் தெளிவுரை போன்ற பல குறிப்பிடத்தக்க நூல்களை எழுதியுள்ளார். இவரது எழுத்து படைப்புகள் 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இவரது மனைவி விசாலாட்சி நெடுஞ்செழியன் ஒரு மருத்துவர் ஆவார். இவர்களது மகன் மதிவாணன் புகழ்பெற்ற இந்திய டென்னிஸ் வீரர் ஜீவன் நெடுஞ்செழியன் இவருடைய பேரன் ஆவார். நாடாளுமன்றத்தில் சிறந்த அரசியல் சட்ட நிபுணராக விளங்கிய இரா. செழியன் இவருடைய தம்பி ஆவார். தமிழகத்தின் மிக முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான சிறந்த தமிழ் அறிஞரான நாவலர் இரா. நெடுஞ்செழியன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழகத்தின் மிக சிறந்த ஆன்மீக பெரியாராகவும், தமிழ் அறிஞராகவும், சிந்தனையாளராகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1925ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி அன்று பிறந்துள்ளார். 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இவருடைய இயற்பெயர் அரங்கநாதன். மயிலாடுதுறை மாவட்டம் நடுத்திட்டு எனும் சிற்றூரில் சீனிவாச பிள்ளை, சொர்ணத்தாச்சி இணையருக்கு மகனாக பிறந்தார். இளம் வயதிலேயே ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டு 1945இல் தருமபுரம் சைவ மடத்தில் இணைந்து கந்தசாமி தம்பிரான் என்ற பெயருடன் துறவரம் பூண்டார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் 45வது குருமகா சன்னிதானமாக விளங்கிய இவர் ஆன்மீகத்தையும் தமிழ் மொழியையும் சமூக தொண்டையும் தங்களின் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர். ஒரு பாரம்பரிய சைவ மடத்தின் மடாதிபதியாக இருந்த போதிலும் அதன் பழமைவாத சங்கிலிகளை உடைத்து மக்கள் நலனுக்காக பாடுபட்ட புரட்சிகர துறவி ஆவார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். மடத்தில் நிலவி வந்த சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை ஒழித்தார். ஆதி திராவிட மக்களை ஆலயங்களுக்குள் அழைத்து சென்று வழிபட செய்தார். சிவன் கோவில்களில் தேவார திருவாசக பாடல்களை ஊதி தமிழிலேயே அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்து செயல்படுத்தினார். தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களுடன் மார்க்சிய சிந்தனையாளர்களுடனும் மார்க்சிய சிந்தனையாளர்களுடனும் திறந்த மனதோடு ஆரோக்கியமான விவாதங்களை நடத்தி அவர்களிடம் இருந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை வரவேற்றார். மடத்தின் ஆசார முறைப்படி தலைவர்கள் பல்லக்கில் ஏறி பட்டண பிரவேசம் செய்வதை தவிர்த்து எளிய மனிதனாக மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். எளிய மக்களுக்காக சிந்தனையை தூண்டும் வகையில் மணிமொழி, தமிழகம் அருளோசை, மக்கள் சிந்தனை மற்றும் அறிக அறிவியல் போன்ற இதழ்களை தொடங்கி நடத்தினார். திருக்குறளை சமயம் கடந்த ஒரு பொதுநெறி நூலாக உலகெங்கும் முன்னிறுத்துவதில் பெரும் பங்காற்றினார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். சங்ககால வள்ளல் பாரி வாழ்ந்த பிரான்மலையில் ஆண்டுதோறும் பாரி விழா நடத்தி தமிழ் அறிஞர்களை கௌரவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், தமிழ்நாடு அரசு திட்டக்குழு உறுப்பினராகவும், தமிழ் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் சிறப்பாக பணியாற்றினார். தமிழ்நாடு அரசு வழங்கிய முதல் திருவள்ளுவர் விருதை இவரே பெற்றார். இவரது தமிழ் மற்றும் சமூக பணிகளை பாராட்டி அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1989இல் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. அடிகளார் தனது வாழ்நாளில் பல நூல்களை எழுதியுள்ளார். ஆலய சமுதாய மையங்கள், திருவாசகத்தேன், அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர், மண்ணும் மனிதர்களும், திருவருட்சிந்தனை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார்.
அடிகளாரின் எழுத்து படைப்புகள் அனைத்தும் 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினால் நாட்டுடைமையாக்கப்பட்டன. தமிழகத்தின் மிக சிறந்த ஆன்மீக பெரியாராகவும், தமிழ் அறிஞராகவும், சிந்தனையாளராகவும் மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் விளங்கிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றோம். தமிழகத்தின் மிக சிறந்த ஆளுமைகளுள் ஒருவரான மூத்த தமிழறிஞரும் பேராசிரியரும் எழுத்தாளருமான முனைவர் க. மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். 1925ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி பிறந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். பேராசிரியர்கள் இரா. பி. சேதுப்பிள்ளை, மா. ராசமாணிக்கனார் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் தமிழ் பயின்று சிறந்த ஆய்வாளராக உருவெடுத்தார் க. மீனாட்சி சுந்தரம் அவர்கள். 1966ஆம் ஆண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து தனது முனைவர் பட்டத்தை பெற்றார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை அலுவல் ஆட்சியராகவும், தமிழக கல்லூரி கல்வித்துறையின் மேனாள் இயக்குநராகவும் பணியாற்றி தமிழுக்கு அரும்பணியாற்றியவர். தமிழ் இலக்கிய உலகில் இவர் சுருக்கமாக காமி என்றும் அழைக்கப்பட்டார். கல்லூரிகளில் தமிழ் ஆசிரியராக தன் பணியை தொடங்கிய இவர் பின்னர் கல்லூரி கல்வித்துறையின் இயக்குநராக உயர்ந்தார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஐரோப்பியர்களின் தமிழ் பணி என்ற தலைப்பில் இவர் செய்த முனைவர் பட்ட ஆய்வேடு பிற்கால தமிழ் ஆய்வாளர்களுக்கு ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறது. மூட நம்பிக்கைகள் மற்றும் சடங்குகளை தவிர்த்து வாழ்நாள் முழுவதும் சைவ உணவையே உட்கொண்டு தூய்மையான சங்ககால நெறிகளின்படி வாழ்ந்த தமிழ் அறிஞர் ஆவார். தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் மொத்தம் 18 நூல்களை எழுதியுள்ளார். சிலம்பில் பாத்திரங்களின் பங்கும் பண்பும் என்ற நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையின் மூலம் 2007ஆம் ஆண்டிற்கான சிறந்த திறனாய்வு நூலாக தேர்வு செய்யப்பட்டு பரிசு பெற்றது. ஐரோப்பியர் தமிழ் பணி என்ற நூல் இவருடைய ஆங்கில ஆய்வேட்டின் தமிழ் மொழி பெயர்ப்பு நூலாகும். இவர் தனது பணிக்காலத்தில் பல்வேறு புகழ்பெற்ற பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். தான் பெற்ற பரிசு தொகைகள் அனைத்தையும் நற்காரியங்களுக்காகவே நன்கொடையாக வழங்கிய கொடை உள்ளம் கொண்டவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். தமிழகத்தின் மிக சிறந்த ஆளுமைகளுள் ஒருவரான க. மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.